ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றது தான் மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் நானும் வந்து 2 பேரும் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மட்டனில் பாப்பா என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரேவி கேட்டிருந்தாங்க. ஸோ பிரியாணி கேட்டிருந்தாங்க. அது அப்படியே ஹாஃபாக பிரித்து ஒரு 400 கிராமில் வந்து பிரியாணி செஞ்சுட்டு மிச்சம் வந்து கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெஸ்ஸியாக கிடக்குது, கச்சான் கிடக்குது. ஸோ இதெல்லாம் 1 by 1 வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து 8:40 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 10 o'clock ரெண்டுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். குட்டி பாப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து எழுந்திருக்கல பாப்பா. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு 2 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்கூல் லீவு. நேற்று சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே, 2 நாளுமே லீவுன்றதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நேத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. க்ளீனிங் ஒர்க்லேருந்து துணி மடிக்கிற வேலையிலேருந்து எல்லாமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இன்றைக்கி தான் வந்து மட்டன் பிரியாணி வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றதுனால சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். அப்படியே கிரேவி செஞ்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிட்டோன்னா இன்றைக்கி வந்து சண்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் மட்டன் மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வெந்துடுச்சு. 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆஃப் பண்ணியாச்சு. அது விசில் அடங்கினதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து அதுக்குரிய தண்ணியை வச்சு மறுபடியும் வந்து விசில் வைக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மட்டன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. எங்கள் பாப்பா வந்து ஆனியன் ரைத்தா செய்கிறதுக்காக ஆனியனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கியா? சண்டே அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் வந்து நமக்கு நாட்கள் வந்து நகராது. ஏன் அப்படின்னா வந்து வீக் டேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து வெஜிடேரியன் தான் மேக்ஸிமம் சமைப்போம். இன்கேஸ் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நான் வெஜிடேரியன் சமைப்போம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறது இந்த வீக்கெண்டுக்காக மட்டும்தான். குக்கருக்கு விசில் வந்து இறக்கியாச்சு, அதை ஓப்பனும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான குவான்டிட்டியில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் வந்து விசில் வச்சுட்டா ஓகே, நார்மல் ஆகிடும். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்றத வந்து காட்டுறேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து வச்சாச்சு. இனி குக்கரில் வந்து விசில் வச்சு 3 விசிலில் இறக்கிட வேண்டியது தான். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, மட்டன் கிரேவி சும்மா கொஞ்சமாக வச்சுக்கிட்டாச்சு, ஒரு முட்டை அண்ட் ஆனியன் ரைத்தா. வாங்க ஃபோன் தரேன், வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ அப்படியே வந்து கொதிச்சு நுர வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குது. ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் சப்போஸ் டின்னருக்கு வந்து மீதம் ஆயிடுச்சுன்னா இதே வச்சு யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா வந்து சேமியா இல்லைன்னா வந்து உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர்நூனும் வந்து பார்த்திங்கன்னா கசமுசான் இருக்கு. அப்படியே எப்படா இதை வந்து சுத்தம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கொதிச்சு நுரைச்சி வந்துருச்சு, அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டேவோட கண்டினியூஷன் கிடையாது. ஸோ சண்டே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து எதுவும் கண்டினியூ பண்ணவே இல்லை. அப்படியே வந்து மண்டே வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். காலையில் வந்து கொஞ்சம் வேலைகள் ஹெவியாக இருந்ததுனால அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைக்கு போனதில் நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்தே போயிட்டேன். இந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியல, பெரிய பாப்பாவுக்கு. அதனால் ஸ்கூல்லேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு
இப்போ கொஞ்சம் அவங்க வந்து பெட்டராக இருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 அந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவு. டிவியோட ரிமோட் வந்து என்னன்னு தெரியல, அது தூரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ணால் ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. கிட்ட போய் ஆப்ரேட் பண்ணால் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலி எங்கள் குட்டி பாப்பா வந்து தூக்கி போட்டு உடச்சதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு புது ரிமோட் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. எதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டு சரி வர வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு இந்த பழைய ரிமோட் வச்சே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இன்னைக்கு ஜூனியரில் மாஷான் பியர் போயிட்டுருக்கு. குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டைம் ஆச்சு, அதான் பாப்பா கிட்டே இல்லைப்பா டைம் ஆச்சு உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பாப்பா வந்து என் கையில் ரிமோட்டை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது. அதெல்லாம் வந்து விலைக்கு முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணவே எனக்கு நேரம் வந்து சரியாக இருக்கும். அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நானும் குட்டி பாப்பா பெரிய பாப்பாலாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வந்தோம். ரவை வாங்கிட்டு வந்தேன். ஸோ உப்புமா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன அப்படியே வந்து வீடியோவில் கண்டினியூ ஆகுதுங்க. பெரிய பாப்பா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட்டு 6:35 அந்த மாதிரி ஆகுது. அப்படியே நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்டு கட்ட ஆரம்பிச்சிச்சு. குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் டிவி மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. மாஷான் பியர் ஓடிட்டுருக்கா. ஸோ அடுத்தது பெப்பா பிக் வந்துச்சுன்னா பாப்பா பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லேயே வச்சுருக்காங்க. பாருங்க இங்கே உருண்டுட்டு கிடக்குறாங்க பால் டப்பாவோட. என்னம்மா அதான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்து உள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா பால் வந்து கீழே ஊற்றக்கூடாது, கொடுங்க இங்கே கொடுங்க. ஓய் ஏய், இவங்களுக்கு என்ன எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா அந்த பால் டப்பா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரையிலலாம் பாலை ஊற்றி கிறுக்கி விளையாடுவாங்க. இதுதான் இவங்களுக்குரிய ஒரு கெட்ட பழக்கம். ஸோ அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே கழுவி வச்சிடலாம். பின்னாடி அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே ரொட்டேட் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம்லாம் ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்குது ஸ்கை பார்க்குறதுக்கு. வாஷிங் மிஷினில் அப்படியே வந்து துணி வந்து போட்டிருக்கேன். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே அந்த யூனிஃபார்மோடு சேர்த்து போட்டிருக்கேன். போய் கூட்டிகிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான். ஸோ அடுத்து வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சிங்கில் உள்ள பாத்திரத்தை மட்டும் கழுவி முடிச்சிட்டோன்னா ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட டிவி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஒரு 7:30க்கு மேலே வந்து குட்டி பாப்பாவோட ஸோ ரவை பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா உப்புமா செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் குட்டி பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் உட்காந்து மூவி பார்க்கலாம், அதாவது டிவி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நேற்று தான் டிவி வந்து ரீசார்ஜ் பண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறம். சரி அப்படியே விட்டால் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு. பாப்பாவோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 1/2 லிட்டர் மட்டும் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி ஒரு 3-4 டேஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து விம் லிக்விட் ஜெல்லும் வந்து முடிஞ்சு போச்சா, அதையும் அப்படியே வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்பு, குட்டி க்ராசரி ஷாப் தான். ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் லிஸ்ட்டு போட்டு சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னா சிக் ஷாம்பு ஒரு பாக்கெட்டு. அடுத்தது வந்து எமர்ஜென்சிக்கு குட்டியாக ஒரு அப்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆமாம் 15 ருபீஸு. பிராண்ட் வந்து புதுசாக இருக்குது. சரி நாளைக்கு வந்து ரசம் சாம்பார் சாதத்துக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பிராண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அவங்களே விளையாண்டு டயர்டாகி தூங்கிட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 அந்த மாதிரி வந்து ஒரு மணி நேரமாவது தூங்குகிற வழக்கம் இருக்கும். சம்டைம்ஸ் தூங்க மாட்டாங்க.
அப்படி சப்போஸ் தூங்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாண்டு ஜாலியாக இருந்துட்டாங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு 7-7:30க்குள்ளெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியும் ரொம்ப விளையாண்டாங்க அப்படின்னா 8க்குள்ளே தூங்கிடுவாங்க. ஸோ டைம் வந்து இப்போ 7:15 ஆகுது. அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படியே சில்னஸாக அப்படியே ஏசி போட்டு அப்படியே பாப்பாவை தூங்க வச்சாச்சு. உள்ளே தூக்கிட்டு வந்து ஏன்னா வெளில தான் படுத்துட்டாங்க. அப்படியே விளையாண்டுட்டே அப்படியே படுத்துட்டாங்க போல இருக்கு. அப்புறம் பாப்பாவை அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டிருக்கேன். பெப்பா பிக்கு பார்ப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க பாப்பா. ஆக்சுவலி எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கானா அவ்வளோ ஃபேவரெட்டு. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சப்போஸ் ஏதாவது திட்டிட்டேன் சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டினாலும் அவங்க அக்கா கிட்ட போய் அழுவாங்க. அவங்க அக்காவை தான் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அக்கா 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 அக்கான்னுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து உப்புமாவுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் பண்ணி உப்புமா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா நானும் பெரிய பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அவங்க ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெரிய பாப்பாவும் நானும் கொஞ்ச நேரம் வந்து டிவியில் வந்து மூவி பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவு டியூஸ்டே. என்னன்னு தெரியல பாப்பா ஆனால் மிலாடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்கூல் லீவுமா கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ இன்னைக்கு தான் மிலாடி நம்பியா? சரி டைரி காட்டு, நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு அப்படியே சொல்லிடலாம். எதனால லீவுன்னு தெரியல. நீ மிலாடி நம்பிமா லீவுன்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்த. ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன எதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு தான் மிலாடி நம்பின்ற. சரி கூட பார்க்கலாம் என்னான்னு அப்படியே நீயே பார்த்து சொல்லு. ஸோ இது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கூல் வச்சு நாளைக்கு வந்து லீவ் விடுறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் வச்சு நாளைக்கு லீவ் விடுறாங்க அப்படி தானே இன்னைய ஃபங்க்ஷனு. பார்த்திங்கன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்குது. காற்றே வர மாட்டேங்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னே வந்து சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்க அந்த செப்டம்பர் அக்டோபர் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியல மழை வந்து வந்த மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. மழையே ஒன்றும் காணும். சூடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த மே மாதத்தில் எப்படி அனல் பறக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது வெதர் கண்டிஷன் பார்த்தா. வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்தாலுமே பாதை வந்து தரையில் வைக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து சூடாக தான் இருக்குது. பட் பாப்பா ஏன் வெளில உட்காந்து எழுதுறாங்கன்னு தெரியல. ஏன் வெளியே உட்காந்து எழுதுற? உள்ளே போய் உட்காந்து எழுதலாம்ல கூலா. பாப்பா தூங்கிட்டா, அவெல்லாம் விட்டுருவா, அவள் தூங்கிட்டா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ விலாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர் டாடா பை பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.